6 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கோவை இளைஞருக்கு சாகும் வரை சிறை தண்டனை. பக்கத்து வீட்டு சிறுமியை மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த கோவை இளைஞருக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ் என்கிற சிவா. இவருக்கு 23 வயது ஆகுது. தொழிலாளியான இவருக்கு கொரோனா காலகட்டத்தில் சரிவர வேலை கிடைக்காததால் தனது தாய் ராஜாமணியுடன் சேர்ந்து ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பகுதியில தங்கியிருந்து நிலக்கடலை பறிக்கும் தொழில ஈடுபட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று மாலை 4:30 மணி அளவில் சிவா தனது வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 6 வயது சிறுமி ஒருவர் சிவாவின் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்திருக்காரு. பார்த்த சிவா சிறுமியிடம் உனக்கு மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்று கூறி தனியாக அழைத்து சென்றிருக்காரு. பக்கத்து வீட்டு நபர் தானே என்ற நம்பிக்கையில் அந்த சிறுமியும் சிவாவுடன் சென்றிருக்காரு. பிறகு சிறுமியை அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்ற சிவா அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு. இதனால் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த சிறுமி அழத் தொடங்கி இருக்காங்க. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி சென்றிருக்காங்க. பொதுமக்கள் ஓடி வருவதை பார்த்த சிவா அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு. பின்னர் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் புளியம்பட்டி காவல் நிலையத்துல புகாரும் அளித்திருக்காங்க. அதன் பேரில் சிவா மீது போக்சோ உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்திருக்கு. இந்த வழக்கின் விசாரணை முடிந்து நேற்று நீதிபதி சொர்ணகுமார் தீர்ப்பும் அளிச்சிருக்காரு. அதன்படி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிவாவுக்கு சாகும் வரை சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசின் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அளிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.